தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 குரூப் 4 எக்ஸாம் டிசம்பர் மாசம் நடக்க போகுது. குரூப் 2 அக்டோபர் மாசம் நடக்க போகுது. இந்த எக்ஸாம்ல எப்படியாவது நான் பாஸ் ஆகணும், குரூப் 4ல 170 மேல எடுக்கணும், நான் போஸ்டிங் எப்படியா தூக்கணும் அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல ஒரு தரமான ஸ்டடி பிளானை நம்ம லான்ச் பண்ண போறோம். ரைட்டா? நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கேட்டுட்டீங்க, சார் ஒரு ஸ்டடி பிளான் கொடுங்க சார், அதை தொடர்ந்து ஒரு பேட்ச் கொடுங்க, ஒரு டெஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கேட்டுட்டீங்க. இந்த வீடியோல நம்ம ஸ்டடி பிளான் கொடுக்குறோம். அடுத்த வீடியோல நம்ம பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட்ல அடுத்த வீடியோ கொடுப்போம். ரைட்டா? சார் இந்த ஸ்டடி பிளான் யாருக்கு அப்படின்னா, நீங்க ஃப்ரெஷரா இருந்தா இந்த ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணலாம். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் நான் ரிவிஷன் பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஸ்டடி பிளானை ஒரு ரிவிஷன் ஷெட்யூல் மாதிரி எடுத்துக்கலாம், ஒரு ரிவிஷன் பிளான் மாதிரி எடுத்துக்கலாம். ரைட்டா? அது மட்டும் இல்லாம ஒரு 3-4 மாசம் நான் வந்து கேப் விட்டேன், முன்னாடி படிச்சுட்டு இருந்தேன், ஒரு 4-5 மாசமா கேப் விட்டுருச்சு, இப்போ நான் படிக்க ஸ்டார்ட் பண்றேன் சார் அப்படின்னவங்க இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணலாம். ரைட்டா? அடுத்து ஒரு 9 மாசம் இருக்குல்ல, அந்த 9 மாசத்தை மையமா வச்சு நம்ம தரமான ஒரு பிளானை ரெடி பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஸ்டடி பிளான் கொடுத்துருப்போம். அந்த ஸ்டடி பிளான் படி எல்லாமே கிளாஸஸ் டெஸ்ட்ல அட்டெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா ஆப், இல்லைன்னா நீங்க வீட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை ஃபுல்லா முடிங்க. அங்கிருந்து இங்க தாவ வேணாம், அதை ஃபுல்லா முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் இங்க வாங்க. ரைட்டா? அதாவது நம்ம சிலபஸ் வைஸ் தான் அதையும் கொடுத்துருப்போம், இதையும் சிலபஸ் வைஸ் தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா பண்ணியிருக்கோம். அதாவது 7+2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜில பண்ணியிருக்கோம். அது என்னங்க நான் சொல்றேன் பாருங்க. மொத்தம் 28 ஷெட்யூல். அது என்னங்க சொல்றேன், கரெக்டா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நான் ஷெட்யூல் பண்ண உங்க கண்ணில் காட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஷெட்யூல் பிளானுக்கான அந்த ஓவர்வியூ இருக்குல்ல, இந்த ஆர்கிடெக்சர், அதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்பதான் உங்களுக்கு மைண்ட் செட் ஆகும், ஓ இதானா படிச்சு முடிச்சலாம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட் ஆகும். ரைட்டா? ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பீங்க, ஜாப் கோய்ஸ் இருப்பீங்க, உங்க எல்லாத்தையுமே மனசுல வச்சு ஒரு பிளானை ரெடி பண்ணியிருக்கோம். ரைட்டா? அதனால கரெக்டா கவனிங்க. 7+2 7 மாதங்கள் பிளஸ் 2 மாதம், அதாவது மார்ச்ல இருந்து நவம்பர் வரைக்கும் கரெக்டா 9 மாசம் இருக்கு. அதை 7+2 பிரிச்சாச்சு. ஏன்னா 7 மாதங்கள் ஃபுல்லா படிக்கக்கூடிய மாதங்கள், படிக்கக்கூடிய காலங்கள். ரைட்டா? 7 மாசம் ஃபுல்லா, 2 மாதம் வந்து ஃபுல் ரிவிஷன். ஸோ 7 மந்த்ஸ் வந்து ஃபுல் ஸ்டடி, ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், ஃபுல் ஸ்டடி மைண்ட்ல அப்படியே ஏத்திட்டே இருக்கணும். அடுத்த 2 மாசம் ஃபுல் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாம அதுல பாருங்க, தமிழ்ல மொத்தம் 7 யூனிட் இருக்கா. தமிழ்ல சிலபஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஃப்ரெஷரா இருந்தாலும் பார்த்துருங்க, சிலபஸ் டவுன்லோட் பண்ணி பார்த்துருங்க. தமிழ்ல மொத்தம் 7 யூனிட் இருக்கு. ஜிஎஸ்ல 7 யூனிட் இருக்கு. என்னது ஜிஎஸ்ல 6 யூனிட் தானே சார், என்ன சார் 7ங்கிறீங்க? எங்க இந்த ஐஎன்எம் ஹிஸ்டரின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட்ல கொடுத்துருக்காங்களா சிலபஸ்ல, அது 2ஆ பார்த்துருங்க. ஐஎன்எம் தனி, ஹிஸ்டரி தனி, 2ஆ பிரிச்சிருங்க. ரைட்டா? 2ஆ பாருங்க. அப்படி பாத்தீங்கன்னா அதுல 7 யூனிட், இல்ல 7 யூனிட்டா, அப்ப 7 யூனிட் 7 மாசத்துல முடிக்க போறோம். திரும்ப சொல்றேன், 7 யூனிட்டையும் 7 மாசத்துல முடிக்க போறோம். மேத்ஸும் உள்ள அடங்கும், நான் காட்டுறேன். ரைட்டா? ஒவ்வொரு வீக்கெண்ட் மேத்ஸ் நான் காட்டும் போது உங்களுக்கு புரியும் பாருங்களேன். ஒரு யூனிட் ஒரு மாசம். ரைட்டாங்க? ஒரு யூனிட் ஒரு மாசம், 7 மாசத்துல 7 யூனிட் மைண்ட தரவா ஏத்த போறோம். 2 மாசம் ரிவிஷன் செய்ய போறோம். அப்படியே டிசம்பர் மாசம் போய் எக்ஸாம் எழுத போறோம், தட்டி தூக்க போறோம். இது குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பிளான் பொருந்தும். ஏன்னா 7 மாசம் கழிச்சு ஸ்ட்ரைட்டா குரூப் 2 எக்ஸாம் வந்துடும். ஸோ 7 மாசம் பிளான், அடுத்த 2 மாசம் ரிவிஷன் எக்ஸ்ட்ரா குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே கடைசி மாசம் ரிவிஷன் பண்ணிட்டு அப்படியே போயிட வேண்டியதான். ரைட்டா? ஸோ குரூப் 2 பிரிலிம்ஸ் படிக்கிறவங்களும் குரூப் 4 படிக்கிறவங்களும் இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணலாம். ஸோ எப்படி? இப்போ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்லிக்கிறேன், அப்பதான் சரியா புரியும். அந்த சொன்னல 7 மாசம் 7 யூனிட்டை முடிக்க போறோம்ட்டு, அதுல ஒரு யூனிட் இருக்குல்ல, அதுல நான் சும்மா சொல்றேன், அதுல ஏதாவது ஒரு யூனிட்டை நம்ம எப்படி பிரிச்சிருக்கோங்கிறத சொல்றேன், எப்படி இந்த பிளானை ரெடி பண்ணிருக்கோங்கிறத சொல்றேன். இந்த ஒரு யூனிட்டை 4 வாரமா பிரிச்சிட்டோங்க. ஒரு யூனிட், இப்ப ஜிஎஸ்ல ஒரு யூனிட் இருக்கு, தமிழ்ல ஒரு யூனிட் இருக்கு. இந்த ரெண்டையும் முடிக்க போறோம். ரைட்டா? இந்த ரெண்டையுமே முடிக்க போறோம். அப்படிதானே? ஜிஎஸ்ல ஒரு யூனிட், தமிழ்ல ஒரு யூனிட். இந்த ஜிஎஸ்ல ஒரு யூனிட் இருக்கும்ல, ஒரு யூனிட்டுக்கு சிலபஸ் கொடுத்துருப்பாங்களா, அந்த சிலபஸை 4ஆ பிரிச்சிட்டோம். அதுமாதிரி தமிழ்ல ஒரு யூனிட் சிலபஸ் இருக்குங்களா, அதை 4ஆ பிரிச்சிட்டோம். வாரம் இந்த 4ல ஒரு பகுதியை முடிக்க போறோம், 2ஆம் வாரம் 2ஆம் பகுதி, 3ஆம் வாரம் 3ஆம் பகுதி, 4ஆம் வாரம் 4ஆம் பகுதி, அப்படி ரெடி பண்ணிருக்கோம். ரைட்டா? 4ஆ பிரிச்சிருக்கோம், 4 வாரமா பிரிச்சிருக்கோம். அதனால என்ன, உங்களுக்கு ரிலாக்ஸா படிக்கலாம். ஹவுஸ் ஒய்ஃப், ஜாப் கோய்ஸ்ல டென்ஷன் ஆகாம, ஓகே ஒரு 4 டாபிக் படிச்சா போதும்ல, நமக்கு இந்த வாரம் முடிஞ்சு அவ்வளவுதானே. அங்க தமிழ்ல ஒரு 4 டாபிக், இங்க ஜிஎஸ்ல ஒரு 4 டாபிக், நான் 4ஆ பிரிச்சிட்டோம்ல. இப்போ முதல் 2 லைன் தானே வரும் சிலபஸ்ல, இப்போ 4-5 டாபிக் தானே வரும். ரைட்டா? வீக்கெண்ட் மேத்ஸ் அப்படி ரெடி பண்ணிருக்கோம். அப்படி பாத்தீங்கன்னா ஜிஎஸ் பிளஸ் தமிழும் முடிஞ்சிடும். அப்புறம் மேத்ஸ் சனி மற்றும் ஞாயிறு வீக்கெண்ட் மேத்ஸும் முடிஞ்சிடும், ஆப்டி ரீசனிங்கும் முடிஞ்சிடும். ஸோ ரெகுலர் டேஸ் மண்டே டு ஃப்ரைடேனா ஜிஎஸ் அண்ட் தமிழ், வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே மேத்ஸ், அப்படி ரெடி பண்ணிருக்கோம் இந்த ஷெடியூல. இந்த ஒட்டுமொத்த பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், எல்லாரும் கரெக்டாக நான் உங்களுக்கு சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன், கரெக்டாக கவனிச்சுங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு முதல் வாரம் இது மாதிரி மொத்தம் 28 வாரம் போகும். ஏன்னா ஒரு மாசத்துல 4 வாரம், அதாவது ஒரு யூனிட்டுக்கு 4 வாரமா, அப்ப மொத்தம் 7 யூனிட் 7 வாரம் 7 மாசமா, அப்ப 28 வாரம் போகும். கரெக்டாங்க? அதுல நம்ம எப்படி எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா பாலிட்டி,
பாலிட்டி மங்களகலமா, அதாவது முறை இதுதான், ஒரு சம்பிரதாயம் ஒன்று இருக்குல்ல. சிலபஸ் எடுத்து ஜிஎஸ் படிக்கணும்னால முதல் பாலிட்டி தான் படிக்கணும். இது உலக நீதி, ரைட்டா? அப்ப பாலிட்டில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அங்க தமிழ்ல நம்ம யூனிட் 7 முடிக்க போறோம். ஏன்னா இலக்கணம் கூட ஈஸி, இலக்கணம் மத்தல ஈஸியா படிச்சிடலாம். இந்த யூனிட் 7 டேட்டாஸ், அறநூல்கள், தமிழ் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லி டேட்டாஸா இருக்கும். அப்ப டேட்டாஸை மைண்ட்ல ஏத்திட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த இலக்கணம் இந்த மாதிரி கான்செப்ட் பேஸ்ல அடுத்து அடிச்சு நவுத்திடலாம், ரைட்டா? மொத்தமா முடிச்சு விட்டலாம். அதனால தமிழ் யூனிட் 7 ஆரம்பிக்கிறோம். மேத்ஸ் வீக்கெண்ட்ல சிம்பிளிஃபிகேஷன். அது யூனிட் 7 எப்படி ஆரம்பிக்கிறோம் பாருங்க. மொத்தம் 20 அதிகாரத்தையும் ஒரு வாரத்தில் படிக்கணும் அவசியம் இல்லை. ஒரு 10 அதிகாரம் கொடுத்துட்டு அடுத்த 3 வாரம் இருக்குல்ல, அதுல 3 அதிகாரம், அடுத்த வாரத்தில் இன்னொரு 3 அதிகாரம், அடுத்த வாரத்தில் இன்னொரு 4 அதிகாரம் சொல்லிட்டு அந்த 10 மீதி 10 ஸ்பிளிட் பண்ணிட்டோம். அதான் உங்களுக்கு ஒரு வாரத்துல நிறுத்தி நிதானமா காமா ஹவுஸ் ஒய்ஃப், ஜாப் வைஸ், ஃப்ரெஷர்ஸ் யாரா இருந்தாலும் ஒரு நிதானமா ரிலாக்ஸா படிக்கிற மாதிரி இந்த பிளான் இருக்குங்க. நீங்க பிடிஎஃப் தர நீங்க ஃபுல்லா படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும், ரைட்டா? சோ இது முதல் வாரம். அடுத்த வாரம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாலிட்டியோட செகண்ட் ஹாஃப். பாலிட்டில அடிப்படை உரிமை, முக உரையே, டிபிஎஸ்பில படிச்சு முடிச்சோன்னு வைங்களா, ஒரு 4-5 டாபிக் தான் வரும். பாலிட்டில முதல் 2 லைன் தான் முதல் வாரம். என்ன சிலபஸ்ல பாத்தீங்கன்னா அடுத்த 2 லைன் அடுத்த வாரம், அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கு. அதாவது இந்த பார்லிமெண்ட், என்ன பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அது 2வது வாரத்தில் படிச்சு முடிச்சிடணும். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் மண்டே டு ஃப்ரைடேல காலையில ஃபுல்லா ஜிஎஸ், மதியம் ஈவினிங் ஃபுல்லாவே தமிழ், அப்படி மைண்ட் செட் ஆயிடுங்க. அப்புறம் அறநூல் தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல யூனிட் 7ல சிலபஸ்ல அடுத்து 4 லைனுக்கு அப்புறம் இருக்கும்ல, அது பிளஸ் திருக்குறள்ல ஒரு 3 அதிகாரம், ரைட்டா? அந்த மாதிரி மேத்ஸ்ல ஏஜஸ் வீக்கெண்ட் ஒரு டாபிக் தான் கொடுக்குறேன். நிறுத்து நிதானமா போட்டு பார்த்து பிராக்டிஸ் பண்ணி அப்படியே தரவாரத்துக்கு சரியா இருக்கும், ரைட்டா? சரியா இருக்கும். அது சிம்பிளிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் ஆனாதா டெசிமல்ஸ், ஃபிராக்ஷன், பின்னங்கள், என்ன இந்த மாதிரி போர்ட் மாஸ் இதெல்லாம் தெரிஞ்சாதா அடுத்து டைம் அண்ட் ஒர்க் போறப்ப, தனி வட்டி போறப்ப, கூட்டு வட்டி போறப்பெல்லாம் நமக்கு தரவா இருக்கும், ரைட்டா? ஈஸியா இருக்கும். அதுக்காக ஆமே 3வது வாரம் பாருங்க, மாநில நிர்வாகம், இந்த உள்ளாட்சி, பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி எல்லாம் 3வது வாரத்தில் முடிச்சு விட்டலாம் பாலிட்டியில. அதுக்கப்புறம் இங்க தமிழை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது தமிழ் தொன்மை சிறப்பு, திராவிட மொழிகள், அதாவது பயோகிராபிஸ், ஊவேசா, அப்புறம் மீனா சுந்தரம் அவர்கள், இலக்குனர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயோகிராபிஸ் இருக்குல்ல, பயோகிராபிஸை முடிக்கிறோம், ரைட்டா? அதுலயும் பாதி பயோகிராபி தான். ஏன்னா பயோகிராபியை 2ஆ பிரிச்சிடலாம். சிலபஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். அதுல முதல் பகுதியை இங்க பிரிக்கிறோம். திருக்குறள்ல வழக்கம் போல ஒரு 3 அதிகாரம் முடிக்கிறோம். அதாவது அந்த 10 மீதி இருந்துச்சுல, அதை ஸ்பிளிட் பண்ணி படிச்சு முடிக்கிறோம். சாட்டர்டே அண்ட் சண்டே பெர்சன்டேஜ் 3ஆம் வாரத்துல. இந்த மாதிரி 4ஆம் வாரம் பாருங்களேன். 4ஆம் வாரம் பாலிட்டியோட கடைசி வாரம். அதாவது லோக்பால், லோக் ஆயுக்தா, அப்புறம் இந்த ஊழல் ஒழிக்கும் அமைப்புகள், தேர்தல் ஆணையம், மனித உரிமை ஆணையம், அதெல்லாம் இருக்குல்ல, நுகர்வோர் பாதுகாப்பு, அது எல்லாமே முடியுது. அங்கிட்ட மீதி கூடிய பயோகிராபிஸ் இருக்குல்ல, அது ஃபுல்லா முடியுது. திருக்குறளும் 4 அதிகாரம் விட்டு வச்சிருந்தோமா, அதை முடிக்கிறோம். ஸோ ஒரு மாசம் நான் இப்போ உங்களுக்கு காட்டினது 4 வாரமா ஒரு யூனிட்டை காட்டியிருக்கேன். ஜிஎஸ்ல ஒரு யூனிட், தமிழ்ல ஒரு யூனிட்னு சொல்லிட்டு 2மே ஒரு யூனிட் காட்டியிருக்கேன், ரைட்டா? முடிச்சிட்டோம். யூனிட் 7 முடிச்சிட்டோம், இங்கே பாலிட்டியை முடிச்சிட்டோம். அதாவது நம்ம அடுத்த பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட்ல சொல்லுவேன், இதே பிளானை வச்சு தான் சொல்லுவேன். மண்டே டெஸ்டிங் மாதிரி கொண்டு போறோம். மண்டே 150 கேள்விகள் கொண்ட டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போறோம், ரைட்டா? இது நான் அடுத்த பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல நான் தரவா சொல்றேன். இப்போதைக்கு ஸ்டடி பிளானை மட்டும் மைண்ட் செட் பண்றேன். ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லா படிச்சுட்டு இருப்பீங்களா, அந்த பிளானை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மைண்ட்ல ஏத்திடுறேன், ரைட்டா? அப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ரிலாக்ஸா. அடுத்தது பாலிட்டி முடிஞ்சதுன்னா அடுத்து எக்கனாமிக்ஸ் தானே. எக்கனாமிக்ஸ் தொட்டாலே 5 பிளான் தானே, 5ஆம் திட்டம் தானே. 5ஆம் திட்டம் மட்டுமே நீங்க ஒரு வாரம் படிக்கலாம். அந்த அளவு ரிலாக்ஸா கொடுத்துருக்கேன். அதுல நீங்க சாதாரணமா சும்மா இந்த கஜில் யோஜனா, மகளோட பேசு அது மட்டும் போதாது. ஏன்னா எதை கேட்கறாங்க, அதுக்கு ஏத்த மாதிரி படிக்கணும் ஃபுல்லா, ரைட்டா? அதாவது அந்த டைம்ல யார் பிரதமர், வேற என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சு, growth ரேட் என்ன அச்சீவ் பண்ணாங்க, எல்லாமே படிக்கணும். அதனால அது மட்டும் கொடுத்துருக்கோம். இங்கிட்ட இனவெழுத்துகள், சுட்டெழுத்துக்கள், இந்த 5ஆம் வாரம்லாம் நல்லா ஜாலியான வாரம், ஈஸியா அப்படியே படிச்சு முடிக்கலாம். அது சாட்டர்டே அண்ட் சண்டே டைம் அண்ட் ஒர்க்கு. சாட்டர்டே அண்ட் சண்டே ஆச்சுன்னா என்ன, சின்ராஸை கையில பிடிக்க முடியாத மாதிரி மேத்ஸ் எடுத்துடணும். மேத்ஸ் எடுத்து போட்டு பார்க்க ஆரம்பிச்சிடணும். மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் காலையில ஆனா தமிழோ ஜிஎஸ்ஓ படிச்சு முடிக்கிறோம். மதியம் டு நைட்டு ஜிஎஸ்ஓ தமிழோ படிச்சு முடிக்கிறோம். முதல் பகுதி ஜிஎஸ்னா செகண்ட் பகுதி தமிழ், முதல் பகுதி தமிழ்னா செகண்ட் பகுதி ஜிஎஸ். அப்படி ரிலாக்ஸா காமா. அதே எக்கனாமிக்ஸ்ல அந்த அடுத்து அந்த ரிசர்வ் வங்கி, பணவியல், நிதிவியல், இது கொஞ்சம் நிறைய படிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இந்த 6வது வாரம். ஏன்னா வேற வழி இல்லைல்ல, படிச்சு முடிக்கணும்ல. ஒரு வாரம் ஏற்ற இது மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அப்பப்ப அப்படி பேலன்ஸ் பண்ணணும்ல. அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே எக்கனாமிக்ஸில் இங்கே பணவியல், நிதிகள்னா நம்ம 11th 12th ஒரு 4 சாப்டர் இருக்கே சார் அப்படின்னு நினைப்பீங்க. அதனால இங்கிட்டு கொஞ்சம் சிம்பிளான இலக்கணம் கான்செப்டான இதை இங்கே கொடுத்துட்டோம். இங்கே ஏறுச்சுன்னா இங்கே குறைச்சி விட்டு பேலன்ஸ் பண்ணி விட்டுருவோம்.
ஸ்டடி பிளான் அப்படிதான் ரெடி பண்ணிருக்கோம். ரைட்டா? நம்ம முன்னாடி ஸ்டடி பிளான் வந்து சிலபஸ் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்போம். இதுவும் சிலபஸ் பேஸ் பண்ணி தான். அதை 2 உடைச்சிருப்போம், 4 உடைச்சிருப்போம். அது மட்டும் இல்லாம நம்ம சிலபஸ் படி படிக்கிறது தான் கரெக்ட். சிலபஸ் படி ஸ்டடி பிளானை போட்டு அதுக்குள்ள புக்ல இருக்கிறது அவுட் சோர்ஸ் எல்லாத்தையும் அதுக்குள்ள படிச்சு முடிச்சு நம்ம ஃபுல்லா மைண்ட் செட் ஆகிறத என்ன பொறுத்த வரைக்கும் என் தனிப்பட்ட முறையில் அதுதான் கரெக்ட். சக்சஸ்க்கு அதுதான் வழிவகுக்கும்னு சொல்லிக்கிறேன். ரைட்டா? மேத்ஸ் சாட்டர்டே அண்ட் சண்டே வீக் 6 வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்ல அடுத்த வீக் 7 மண்டே டு ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் அந்த வேலை வாய்ப்பு, பாவர்ட்டி, அந்த மாதிரி விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துடும். இங்கிட்ட அதுக்கு ஏற்ற மாதிரி எதிர்ச்சொல், வினைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் தமிழ்ல இருக்கு. மேத்ஸ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முடிக்கிறோம். அதே மாதிரி வீக் 8ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்ல அந்த எக்கனாமிக்ஸ்ல லாஸ்ட் 2 லைன் இருக்குல்ல, அது யூனிட் 9, பழைய யூனிட் 9 தமிழ்நாடு நிர்வாகம். ஸோ அதை முடிக்கிறோம். இதுல கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வரும். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சைடில் தான் படிக்கணும். அது மாதிரி இந்த சைடு பிரித்தெழுது, சேர்த்தெழுது அதை முடிச்சிடுறோம். அப்புறம் வீக்கெண்டில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் முடிக்கிறோம். ஏன்னா முன்னாடி தனி வட்டியா, இப்போ கூட்டு வட்டி. அதே மாதிரி வீக் 9 பொறுத்த வரைக்கும் நம்ம யூனிட் 6 ஸ்டார்ட் பண்றோம். அதாவது 4 வாரம், முதல் 4 வாரத்தில் பாலிட்டி, அங்கிட்டு யூனிட் 7 முடிஞ்சா, அடுத்த 4 வாரத்தில் யூனிட் 1 தமிழ்ல முடிஞ்சது, எக்கனாமிக்ஸ் முடிஞ்சது. அடுத்த 4 வாரம் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது வீக் 9 8 வாரம், 4 நாளா முடிஞ்சா 9 ஸ்டார்ட் ஆகுது. நீங்க கீழே கொடுத்துருக்கேன் பிடிஎஃப், அப்படியே பாருங்க, ஒரு வரிசையா பார்த்து மைண்ட் செட் ஆகுங்க. ஃபர்ஸ்ட் சிலபஸ் எப்படி மைண்ட் செட் ஆனீங்களோ பிடிஎஃப் இந்த பிளானையும் மைண்ட் செட் ஆகுங்க. ரைட்டா? விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, அந்த யூனிட் 6 இருக்குல்ல, அதை செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் முடிக்கணும். ஏன்னா அதுதான் டேட்டாஸ், கொஞ்சம் கான்செப்ட்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் திருக்குறள் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கனால அது அப்புறம் முடிக்கணும். ரைட்டா? அதாவது இந்த மந்தோட கடைசியில் முடிக்கணும், இந்த ஷெட்யூல், இந்த யூனிட் மந்தோட. ரைட்டா? ஸோ அங்கிட்டு யூனிட் 3 ஆவரேஜ். அதே மாதிரி ஜிஎஸ்ல வீக் 10 பொறுத்த வரைக்கும் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, அந்த இது ஸ்டார்ட் ஆயிடும். இங்கிட்டு மரபு, திணை மரபு, அது ஸ்டார்ட் ஆயிடும். ஏரியா முடிக்க போறோம். அதுமாதிரி வீக் 11 பொறுத்த வரைக்கும் தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான செய்திகள், அந்த விஷயம் இங்கே வந்துடும். அதாவது யூனிட் 6ல இந்த தமிழ் சமுதாய வரலாறு, இந்த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன், தொல்லியல் அகலாவர்கள், அந்த விஷயம். இங்கிட்ட இளமை பேர், இது கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக முடியும். வால்யூம் முடிக்க போகிறோம், அதாவது கன அளவு முடிக்க போகிறோம். வீக் 12 பொறுத்த வரைக்கும் திருக்குறள், அதாவது யூனிட் 6ல திருக்குறளை முடிக்க போகிறோம். அங்கிட்டு தமிழில் யூனிட் 3 ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது யூனிட் 3ல நிறுத்தற் குறியீடுகள். ரைட்டா? அதாவது இது யூனிட் 3ல இளமை பெயர் முடிக்க போகிறோம், இதில் யூனிட் 3ல நிறுத்தற் குறியீடுகள் முடிக்க போகிறோம். ஸோ மொத்தம் 12 வாரம். எடுத்துக்காக 12 வாரம் நான் காட்டுறேன். 4 நாளா இப்ப பாலிட்டி முடிஞ்சதா, எக்கனாமிக்ஸ் முடிஞ்சதா, யூனிட் 6 முடிஞ்சதா, இங்க ஜிஎஸ்ல, இங்க தமிழ்ல யூனிட் 7 முடிஞ்சதா, யூனிட் 1 முடிஞ்சதா, யூனிட் 3 முடிஞ்சதா, 3 யூனிட் முடிஞ்சதா. அதே மாதிரி தான் அடுத்த ஒரு இன்னும் 28 வாரம் கொண்டு போவோம். 28 வாரம் நீங்க பாருங்க. நிறுத்தி நேரம் ஐஎன்எம் ஹிஸ்டரியில தரவா போட்டிருப்போம். ரைட்டா? எக்கனாமிக்ஸ் முடிச்சோம், ஐஎன்எம் ஹிஸ்டரி, ஜிஆர்எஃப்லாம் போட்டிருப்போம். இங்கே பாருங்க, ஹிஸ்ட்ரி வந்துருச்சு, ஜிஆர்எஃப் முடிஞ்சு ஹிஸ்ட்ரி வந்துருச்சு. அதான் ஹிஸ்ட்ரி முடிஞ்சு ஜிஆர்எஃப் ஆரம்பிக்குது. அப்புறம் அங்கிட்டு மேத்ஸ் முடிஞ்சு அடுத்த கோடிங் அண்ட் டிகோடிங் சொல்லிட்டு ரீசனிங் டாபிக் ஸ்டார்ட் ஆகிடும். அங்கிட்டு தமிழ் ஆஸ் யூஷுவல் போயிட்டு இருக்கோம். ரைட்டா? சரி, இது அப்படியே நம்ம கொண்டு போயிட்டே இருந்தோம்னு வைங்களேன். இதை நம்ம ஃபுல்லாக போட்டிருக்கோம், ஃபுல்லாக தரவாக ரெடி பண்ணியிருக்கோம் அந்த பிளானை. அதன்படி பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதன்படி பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னா, 28 வாரம் இல்லை, 25 வாரத்திலே முடிஞ்சுது. நீங்க நல்லா காமா நிறுத்தி நிதாமா படிக்கக்கூடிய ஒரு பிளானா இதை வச்சுக்கிட்டா கூட, நம்ம அப்படி ரெடி பண்ணாலும் கூட 25 வாரத்திலே முடிஞ்சு. ரைட்டா? ஸோ 25 வாரத்திலே நம்ம முடிக்க போறோம். 25 வாரம் யோசிச்சு பாருங்க, 25 வாரம். ரைட்டா? அதுக்கப்புறம் நம்ம 3 வாரம் இருக்கு. இந்த 7 மாசத்துக்குள்ளேயே நான் சொல்றேன். ஏன்னா குரூப் 2 படிக்கிறவங்க அக்டோபர் மாசம் எழுத போவீங்களா, அவங்களுக்கு சேர்த்து கரெக்டா இருக்குது, அதுக்காக சொல்றேன். ஸோ 25 வாரத்துல முடிச்சிட்டோம் அப்படின்னா, மேத்ஸ்ல பிளட் ரிலேஷனோட முடிஞ்சு அப்படின்னா எதுவுமே விட்டுருக்க மாட்டோம். நீங்க மேல பாருங்க, சிலபஸ் எடுத்து பாருங்க, ஒரு டாபிக் விட்டுருக்க மாட்டோம். நீங்க தாராளமா செக் பண்ணுங்க. மேல 25 வாரம் இருக்கல, அந்த பிடிஎஃப் நீங்க பாருங்க, சிலபஸும் பாருங்க, இன்ச் பை இன்ச்சா செக் பண்ணுங்க. ஒன்னு விட்டுருக்க மாட்டோம். 25 வாரத்துல கம்ப்ளீட், ஃபுல் கம்ப்ளீட் 170. ரைட்டா? எழுதி வச்சுக்கோங்க 170. அப்புறம் 26வது வாரம், 27வது வாரம், 28வது வாரம் இருக்குல்ல, இந்த 3 வாரம் செப்பரேட்டா ரிவிஷன். அந்த யூனிட்ஸ் வைஸ் படிச்சுட்டு போல, அதுவே 2 யூனிட்டா 3 அப்படி ரிவிஷன். இங்க பாருங்களேன், 26வது வாரத்துல இருந்து ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்ட் ஆகுது, ரிவிஷன் ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஜிஎஸ்ல பொறுத்த வரைக்கும் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் ஃபுல்லா ரிவிஷன் பண்ணிடணும். அதே சமயத்துல யூனிட் 1, யூனிட் 7, அதாவது நம்ம எப்படி இந்த பிளானை ஆரம்பிச்சிருப்பீங்களோ அந்தபடி ரிவிஷன். ரைட்டா? அப்புறம் ஆப்டிடியூட் ரிவிஷன். வீக் 27ல யூனிட் 6 ஐஎன்எம் ரிவிஷன், தமிழ்ல யூனிட் 3, 4, 5 ரிவிஷன், ரீசனிங் ரிவிஷன். வீக் 28ல ஹிஸ்டரி, ஜிஆர்எஃப், சயின்ஸ் ரிவிஷன், தமிழ்ல யூனிட் 2, யூனிட் 6 ரிவிஷன், மேத்ஸ் ஃபுல் ரிவிஷன். ரைட்டா? 28 வாரம் வீக் 28ல நிக்கிறோம். இப்ப வீக் 28ல நிக்கிறோம். ஸோ வீக் 1ல ஸ்டார்ட் ஆகி வீக் 28க்குள்ள ஃபுல் தரவு. என்ன 25வது வாரத்திலே ஃபுல் தரவு தான். அதுக்கப்புறம் 3 வாரம் இன்னும் ரிவிஷன் பண்றோம். அப்புறம் 2 மாசம் இருக்கு.
அதுல இந்த அவுட் சோர்ஸ் மற்ற சின்ன சின்ன விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் இது கூட சேர்ந்து படிக்க போறோம். சின்ன சின்ன எல்லாம் தாராளமா இருக்கு. கன்சிஸ்டன்சியா படிக்கிற ஆளா இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் கிளியருங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சார் நான் ஹார்ட் ஒர்க் போடுறேன் சார், நான் ஸ்மார்ட் ஒர்க் போடுறேன் சார், நான் கன்சிஸ்டன்சியா படிப்பேன் சார், நான் விட மாட்டேன் சார், பின்வாங்க மாட்டேன் சார், கேப் விட மாட்டேன் சார், பிரேக் விட மாட்டேன் சார், நடுவில் எங்கேயாவது போயிட மாட்டேன் சார், எங்கேயும் ஓடி போகாம இங்கே தான் சார் இருப்பேன், படிப்பேன் சார், ஃபுல் எனர்ஜியை போடுவேன் சார், அப்படியேப்பட்ட ஆளா நீங்க கன்ஃபார்ம் கிளியர். அப்பாயின்மெண்ட் லெட்டர் ரெடி உங்களுக்கு. 2027 போஸ்டிங் ரெடி. வாளுக்கு முன்னாடி இப்பயே ரெடி ஆயிடுங்க. வால் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்பயே ரெடி ஆயிடுங்க. வால் முன்னாடி போட்டோ எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுங்க. ரைட்டா? அடிச்சு சொல்றேன். ஸோ 28 வாரம் கரெக்டா இருக்கு, பக்காவா இருக்கு. இதுக்கான பிடிஎஃப் நான் கீழே நிப்பாட்டி இருக்கேன். நீங்க வீட்டில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், வேற அகாடமியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், இந்த பிளான் வேற ஏதாவது பிளான்லாம் முடிச்சிங்க அப்படின்னா இந்த பிளானை ஃபாலோ பண்ணி நீங்க ரிவிஷன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், ஃப்ரெஷரா இருக்கட்டும், அப்படியே பிளானை ஃபாலோ பண்ணி முடிச்சிருங்க. இது சிலபஸ் வைஸ் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா சிலபஸ் வைஸ் படிக்கிறது தான் சிறந்தது. நான் அதுக்காக தான் ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி போட்ட பிளானும் சிலபஸ் வைஸ் தான். அது ரெண்டா உடச்சு விட்டு ஒன்று ஹெவியாக இருந்திருக்கும். இது நம்ம வாரம் ஸ்பிட் பண்ணி மேத்ஸ் சிங்கிள் டாப்பிக்காக ஒவ்வொரு வாரம் படிக்கிற மாதிரி வச்சு ஹவுஸ் ஒய்ஃப் ஜாப் கோய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதுபடி நீங்கள் படித்து முடித்தாலே போதும். இதுக்கான டெஸ்ட் வந்து மண்டே டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இது பேட்ச்ல சேர்றதுக்கு. அது அடுத்த வீடியோவில் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ இதுக்கு அடுத்த வீடியோவில் வரும். இந்த ஷெட்யூல் பிளானை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கொண்டு போகிறோம். ரைட்டா? ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த ஷெட்யூல் பிளானை டவுன்லோட் பண்ணி இப்போ கையில் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ அடுத்த வீடியோவில் தரமாக பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட்ல உங்களுக்கு டெஸ்ட் எப்பப்போ வைக்க போகிறோம், கரெக்டாக எப்போ ரிவிஷன் டெஸ்ட் இருக்கு, இந்த ரிவிஷன் இருக்குல்ல, இதுக்கு தனியாக டெஸ்ட் இருக்கு, அப்படிலாம் பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி பேட்ச்ல சேர்ந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. அதாவது பிளான் இதுக்கு முன்னாடி பிளானை ஃபாலோ பண்ணிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அந்த 6 ஷெட்யூல் பிளானை ஃபாலோ பண்ணிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஃபுல்லாக முடிங்க. நடுவில் இங்கே தாவாதீங்க. அதை ஃபுல்லாக முடிச்சவங்க அதுக்கப்புறம் இதுக்கு வாங்க. 2 வேற கேள்விகள் தான். அப்படிதான் பிளான் பண்ணியிருக்கோம். இது வேற கேள்விகள், அது வேற கேள்விகள் தான். ரைட்டா? மண்டே டெஸ்ட் 150 கேள்விகள் சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அதை முடிச்சு அப்புறம் இங்கே வாங்க. நல்லா தாவ வேணாம். அது ஒரு 4 ஷெட்யூல் முடிச்சிங்களா, இன்னும் 2 ஷெட்யூல் இருக்கா, 2 மாதம் பெண்டிங் இருக்கா, அதை முடிங்க. அது லாஸ்ட்டில் எந்த பேச்சஸ் நீங்கள் சேர்ந்தாலும் எந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் அதை முடிங்க ஃபஸ்ட்டு. நான் ஆப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக்கிறேன். ஸோ யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் தாராளமாக போதும். ரைட்டா? ஸோ நமக்கு 2026 டிசம்பர் குரூப் 4 எக்ஸாம் 200க்கு 170 எடுத்தே தீரணும். நானும் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். ரைட்டா? கண்டிப்பாக தட்டி தூக்கியே ஆகணும். ஸோ வெறித்தனமாக ஒரு வாருக்கு ரெடி ஆகுங்க. அங்கே ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா வார் மாதிரி இங்கே நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வார், ஆஸ்பிரண்ட்டுக்கும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்கும் இருக்கக்கூடிய வார். ரைட்டா? ஸோ இந்த வாருக்கும் ரெடி ஆகிடுங்க. ஸோ பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பிடிஎஃப் கீழே இருக்குது, டவுன்லோட் பண்ணுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.